அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 28ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா, துளாராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும், இந்த சுக்கிர பயிற்சி நடப்பதனால பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் எந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை துளாராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சுக்கிர பயிற்சியானது ஜனவரி 28ஆம் தேதியானது தொடங்கி மே மாதம் இறுதி வரை சுமார் 120 நாட்களுக்கு சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைய போகின்ற. பொதுவாக சுக்கிரன் உச்சமடைவது அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு பயன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அந்த வகையில் இந்த துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பணவரவு, காதல், சொகுசான வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட நிறைவான அமைப்புக்கு சுக்கிரன் தான் அதிபதி. பொதுவாக சுக்கிரன் ஆண்டுக்கு 45 நாட்களுக்கு உச்சமடைவார். அதுவும் 25 நாட்களுக்கும் 20 நாட்களுக்கும் என்று பிரித்து தான் பார்த்தீங்கன்னா உச்சமடைவார். இந்த முறை ஜனவரி 28ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைந்து சூரியனுடன் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா செய்ய போகின்ற. மே மாதம் இறுதி வரை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதனால மாத தொடக்கத்திலேயே சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார். இந்த சுக்கிரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் தான். உச்சத்துக்கு ஒரு யோகங்கள், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம், மலாவிய யோகம், புதனுடன் இணையும் போது மதன கோபால யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ராகுவுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்தாலுமே அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஆனால் உச்சமடைந்த சுக்கிரன் ராகுவுடன் சேரும்போது ஒரு யோகங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரன் துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வரப்போகின்ற. 6ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கட்டமாக காணப்படுங்க. உங்களுக்கு கடுமையான போட்டிகள் இருந்தாலுமே அதில் போராடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளானது உருவாகும். 8ஆம் இடத்தில் குரு மறைகிறார். இதுவும் ஒரு நல்ல யோகங்கள் தான். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். உதவிகளானது உங்களுக்கு தேடி வரும். சொல்லப்போனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. இருப்பினுமே உங்களுடைய திறமையினால் வெற்றிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உங்களுடைய அறிவுக்கு பாராட்டினுடைய அங்கீகாரங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் வெற்றியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கணவன் மனைவி காதல் உறவில் மாற்று கருத்துக்களானது ஏற்படலாம். அதனால் உறவில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. பணியிலுமே திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. மேலுமே சுக்கிரன் துளாராசியை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதனால அபரிமிதமான வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அடைய போகின்றார்கள். இந்த யோகத்தினால சமூக அந்தஸ்து மற்றும் நிதி ஆதாயங்களானது உயரும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கலை மற்றும் மீடியாவில் பணிபுரியக்கூடியவர்கள் தொழில் வளர்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். காதலர்களிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. மேலுமே திருமணமான தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் முடிவுகளை தைரியமாக எடுப்பது நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். இதுவரைக்கும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து பல நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் உங்களுக்கு தற்போது ராசிக்கு 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சென்று அமர்கிறார். 8ஆம் வீடான ரிஷபமும் சுக்கிரனுடைய ராசியே ஆகும். எனவே அஷ்டம குரு கஷ்டங்கள் தருவாரே என்கின்ற ஒரு பயங்களானது உங்களுக்கு தேவையில்லை. அலைச்சலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. ஆனால் அதனால் ஆதாயங்களும் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறையானது பார்த்தீங்கன்னா அவசியம் தேவை. அனாவசிய செலவுகள் துரத்தும் என்றாலுமே செலவுகளுக்கு பஞ்சமில்லை. அதேபோல் மனதினுடைய பலவீனங்களை பார்த்தீங்கன்னா மறைக்க பாருங்கள். பிடிவாத போக்கையும் விட்டுவிடுங்கள். தீய பழக்கங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். நண்பர்களிலும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். கடன் பிரச்சனை குறித்து கவலைப்படுவீர்கள். வேண்டாத அச்சம் உள்ளூர இருக்கும். அதேபோல் குடும்பத்தில் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா அரவணைத்து போங்க. குழந்தைகளிடம் கடுகடுப்பை காட்ட வேண்டாம். கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. வேலை சுமையினால் தூக்கங்களானது உங்களுக்கு குறையுங்க. கனவு தொல்லைகளும் அவ்வப்போது நீங்கும்.
எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களை நீங்கள் காரணம் கூறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் அமைதியானது பார்த்தீங்கன்னா நிலவுங்க. பணவரவானது உங்களுக்கு உண்டு. பணம் வந்தாலுமே தங்கவில்லையே என புலம்புவீர்கள். இனி பணப்பழக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவீர்கள். அதேபோல் பல சிந்தனையுடன் தூக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது தீர்ந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். இனி ஆழ்ந்த உறக்கங்களானது உங்களுக்கு வருங்க. அதேபோல் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா குரு பார்ப்பதனால உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷனானது பார்த்தீங்கன்னா விலகும். அம்மாவுடனான மனஸ்தாபங்களானது நீங்குங்க. அவர்களுடைய வழி சொத்தானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய கைக்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். அரசியல்வாதிகள் பரபரப்புடன் பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள். வீண் பேச்சில் காலம் கழிக்காமல் செயலில் ஆர்வத்தை காட்டுவது நல்லது. தலைமையினுடைய பார்வை உங்கள் மேல் விழும். போல உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அலைச்சலானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. முதுகு வலி, வயிற்று வலி நீங்கும். புது சொத்து வாங்குவீர்கள். பிரபலங்களால் உதவிகளானது உண்டு. வீடும் மாற்றுவீர்கள். பற்று வரவானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயருங்க. பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள். கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள். அதேபோல விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வரவழைப்பீர். புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கையெழுத்தாகும். அதேபோல் அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையாக பார்த்தீங்கன்னா செலுத்திவிடுங்கள். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கூச்சல், குழப்பங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கும். பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். அதேபோல் புது ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களாக பார்த்தீங்கன்னா அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா காலம் நேரம் பார்க்காமல் உழைத்துமே அதற்கான பலனையும் பாராட்டையும் பார்த்தீங்கன்னா வேறொருவர் தட்டி சென்றாரே என்று பார்த்தீங்கன்னா மன வருத்தம் கொண்டிருப்பீங்க. இனி திறமைக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள். சக ஊழியர்களிடம் அதிகாரிகளினுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். அதேபோல் புது வேலைக்கு மாறும்போது யோசித்து செயல்படுங்கள். கணினி துறையினர்கள் உற்சாகத்துடன் பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள். புது சலுகைகளுமே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க. வேலை பளுவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வும் ஏற்படும். சுக்கிர பயிற்சி நடக்க உள்ள காலம் வரை மிகவும் கவனமாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய செயலில் பொறுமையும் ஆரோக்கியத்தையும் கவனமும் செலுத்துவது அவசியங்க. அதேபோல் பித்தம் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளானது அதிகமாகவே உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உணவு விஷயத்தில் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்கவும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்தவும். உங்களுடைய அறிவுத்திறன்கள், செயல்திறன்களானது பார்த்தீங்கன்னா கூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். சிலர் ஆன்மீக பயணத்தை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய புதிய வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலுமே அதில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. எழுத்துத்துறை, ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வேலையில் ஆர்வங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கேற்ற சிறப்பான வாய்ப்புகளானது அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வை நீங்கள் அடையலாம். குறிப்பாக ஆடை அணிகலன் தொடர்பான வியாபாரத்தில் லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு பல விதத்தில் லாபங்கள், முன்னேற்றங்களானது ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளன. புதிய சொத்து வாங்குதல், விற்பது தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த துளராசி நேயர்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் தொடர்பாக வங்கியில் எளிதாக கடன் கிடைக்கும். உங்களுடைய நிதி நிலையானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அடையும் என்பதனால பழைய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விஷயத்தில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்ட பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார். வீட்டில் சுப காரியங்கள் தொடர்பாக பணம் செலவிழக்க நேரிடும். முன்னோர்களினுடைய சொத்துக்கள், செல்வங்கள் மூலமாக ஆதாயத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. மாணவர்களுடைய படிப்பிலும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களிலுமே சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றியானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. படிப்பு தொடர்பான வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும். எதிர்பார்த்த நல்ல பதவி, பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மக்களுடைய மத்தியில் உங்கள் மீதான மரியாதையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும்.
மேலும் பரிகாரமாக இந்த துளாராசி நேயர்கள் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அனுமன் வழிபாடுகளை செய்வது சிறப்பானது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.